ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். சிமெண்ட்டு, செங்கல், பெயிண்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வீடு கட்டிடலாம். சும்மா தான் சொன்னேன். இது என்னது? ஹனிபி இங்கே இருக்குன்னா கூடு தான் இருக்கணும். கூடு மரம் தான் ஒன்று இருக்குது. ஏறு, மரத்து மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி பார்க்கணும். இன்னும் ஹனிபி இங்கே இருக்குது. அப்போனா கூடு இங்கே தான் இருக்கணும். ஆஹா, நினச்ச மாதிரியே இருக்கு. இந்த கோடை நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பாவம்ல ஹனிபி. என்ன விடாது கிராஃப்டிங் டேபிள். சூப்பர். கிராஃப்டிங் டேபிள் வைக்க இன்வென்ட்ரி இல்லை. ஓகே, வீடு தேடி அடையிறேன். வாய்க்கு வந்ததை சொல்லுறேன். வீடு தேடி அலையிறேன்னு சொல்கிறத வீடு தேடி அலையுதே அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சீக்கிரமாக இந்த மழையை அதாவது இது மடை இல்லை, மலை. அது உங்கள் தப்பு இல்லை, எங்கள் தப்பு. ஆனால் நைட் ஆகுது. ஐயோ, நைட் ஆகுதே. பயமாக்கே, ஜாம்பி வருமே, கொன்றுமே. ஐயோ, தத்தை கேட்குது. ஆடு நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கு. ஜாம்பி சத்தம் கேட்குது. ஐயோ, தப்பிச்சுடா கைப்புள்ள. கையில் இருக்கிற ஸ்வாடை நிம்மதியாக பயன்படுத்தணும். ஏதாவது ஜாம்பி வர நிறையாவே வாய்ப்பு இருக்கு. அப்பா மேலே வந்தாச்சு. இங்கே தானே நம்ம பயலுங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. காணும். தாவா ஒருத்தர் இருக்கான். ஐயோ, பின்னாடியே தத்துறாங்களே. ஐயோ, வராங்க. தின்னுட்டு ஓடுறா கைப்புள்ள. நம்மகிட்ட தான் பெட் எடுக்கல, போட்டு தூங்க வேண்டியதான். அப்பா, ஐயோ, தோத்துதே, இருந்துட்டே தோத்துதே. என்ன ஒன்று வாங்கி கட்டியது. ஐயோ, விச்சு தண்ணி பண்டாரம் மாதிரி நல்லா சாப்பிடணும். இந்த விச்சை கடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாடையை சேட்டுக்கு கையிலே எடுத்துக்கணும். அந்த விச்சு திடீர்னு காணாமல் போயிடுச்சு. சூப்பர் கேவ். ஓகே, பிளேன் பிளேஸை தேடுவோம் ஃபஸ்ட்டு. என்ன வீடாது? வீடு மாதிரி இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதை பார்த்தா என்ன
இதை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு நல்லாவே தெரியுது. வில்லேஜ் மாதிரி தெரியுது. வில்லேஜே தான். வாட் இஸ் திஸ்? ஏண்டா ஒரு ஆடாக நிற்க மாட்டீங்களா? சண்டை போட்டு தான் நிற்பீங்களா? வீடு தேட இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடை தான் செய்யணும். அதுக்கு இங்கேருந்து கீழே போகணும். எப்படி போகலாம்? வெட்டை போட்டு குதிச்சிடலாமா? ஓகே, அப்போ நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஒரு காபிள் ஸ்டோன், அப்புறம் உட்டு நம்மகிட்ட அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு உட்டை வச்சு செய்யலாம், அடுத்து காபிள் ஸ்டோனை பார்த்துக்கலாம். என்ன மூச்சு விடுற பாருங்க, மாடு மாதிரி. நம்ம ஒரு அறிவுகட்ட முட்டாள்னு நம்மளே நிரூபிக்கிறோம். மாடு மாதிரி மூச்சு விட்றியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மனா உங்களெல்லாம் சொல்லலை. நொண்டி இடத்துல வீடு கட்டுறது எப்படா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இருக்கிறது தான். இதுலேயே இவ்வளோ புல் இருக்குது. ஓகே, இந்த இடம் போதுமானது இல்லை, இருந்தாலும் இங்கே தான் வீடு கட்டி ஆகணும். மூணு பிளாக்கே வைக்கணும். கரெக்டாக முடிந்து விட்டது. இப்போ இந்த 64 உட்டை எடுத்து, இப்போ டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இருந்த பிளாக் வச்சு பாதி வீடாக கட்டியாச்சு. இதுக்கு மேலே மைண்ட் பண்ணி கட்ட வேண்டியதான். இவங்க வீடை திருடலான்னு சொல்லுவீங்க, ஆனால் இவங்க வீடை திருடுனா இவங்க வில்லேஜை விட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி நம்ம அயன் ஃபார்ம் கட்ட முடியும்? நம்ம அந்த பிளானை ஒரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதனால தான் ஒரு புத்திசாலி பையனா இன்வென்ட்ரியை காலி பண்ண பார்க்கணும். சூப்பர். இந்த ஃபுல் உட்டையும் மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அட பாவி மரம் இத்தனோண்டியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இதை ஃபஸ்ட்டு முடிச்சுடலாம். நம்மகிட்ட இருந்த உட்டு பத்தாதுன்னு உங்களுக்கே தெரியும், அதனால தான் போயிட்டுருக்கேன். எங்கே தான் இந்த மரத்தை நான் பார்த்தேன், அப்போ தூரமாக இருக்குன்னு தான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ தப்பிக்காது. காடை பார்த்தாலே வெறுப்பாக வருது, கத்திட்டு. ஓகே, இருக்கிற விட்டெல்லாம் தாச்சு. அந்த வழி எங்க? ஐயோ தான் இருக்கு. சூப்பர், இருக்கிற விட்டு 64 வரைக்கும் வரும். இதை வச்சு நம்ம இன்னைக்கு வீடை கட்டி முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். வில்லேஜை கண்டுபிடிச்சி ஷாக்காகுன்னு நினச்சிங்க, ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு தெரியும். வில்லேஜை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இல்லை, வில்லேஜை நான் கண்டுபிடிப்பேன்னு தெரியும்.
அதனால தான் ஷாக் ஆகலை. அயன் இருந்தும் மைண்ட் பண்ணலன்னு நினச்சிப்பீங்க, அதுவும் இதுக்கு தான். ஓகே, இருக்க வேண்டிய எல்லாத்தையும் வச்சிடலாம். ஜஸ்ட் இங்கே வைக்கலாம், இங்கே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிளில் கதவு நல்லா நேரம் பார்த்து இருட்டு. உண்மையிலேயே இது நல்ல நேரம் தான். வீடு கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அடுத்த வீடியோ எப்பயாச்சும் வரமுடியல அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடை சுற்றி லைட் வச்சிடலாம். லைட்டு வீடை சுற்றி வச்சா நம்மளுக்கெல்லாம் ஜாம்பி வராதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஜாம்பி உசாடா வீட்டு மேலே வந்து ஸ்பான் ஆகும். தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, கதவு மூடிடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோன்னு தெரியும். அதனால தான் கதவுக்கு ஒரு பட்டன் ரெடி பண்ணலாம். பட்டன் இங்கே, பட்டன் 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 பட்டனுக்கு எதுக்கு இதில் தேடி இருக்கும். 2 பட்டன், இங்கே ஒன்று, வெளியில் ஒன்று. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேவையான வீட்டை செஞ்சாச்சு. இது என்னடா பொட்டேட்டோ, வீட்டில் எல்லா திங்ஸையும் வச்சாச்சுன்னு இல்லை, வைக்கலாம். ஃபர்னஸ் ஒன்று மட்டும்தான் வைக்கலை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்னஸு ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஓகே, செஸ்ஸில் இன்னும் நல்லா வைக்கலாம். இது வைக்கலாம், இது வைக்கலாம், இது வைக்கலாம், இது வைக்கலாம், அடுத்து இது வைக்கலாம். இது வேணாம், இது வைக்கலாம். இது வேணாம், வச்சிடலாமா? ஓகே, சீட்ஸு, பம்கின் சீட்ஸ் தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்லையே. கோல் தேவை இருக்கான வேணாம். இப்போ ஃபேக்டர்ஸு, டர்ட்டு உள்ளே கூட இங்கே வச்சிடலாம். செஸ்ட்குள்ளே வச்சுட்டு எரிச்சிடலாம். கரெக்டாக வச்சிடலாம். ஆர்டர் பிளேஸ்மெண்ட். நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறது தானே பிடிக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. மாடு இந்த வீடியோ முடியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது உங்கள் காது கேட்கலையா? மானு கத்துச்சு. இந்த மாடு தான். நீங்கள் சொன்னது கரெக்டாக, அதனால எனக்கு சாப்பாடு தேவைப்படுது, அதனால அடிச்சிட்டேன். ஓகே பாய், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.